வாசிப்போம். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 22 வசனத்தை நாம் வாசிக்கலாம். கடந்த வாரத்திலே நாம் வாசித்தோம், மறுபடியும் வாசிப்போம். பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கும்? குறிப்பாக இரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நிலைத்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொண்டு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மாத்திரமல்ல, பொருளாதார வாழ்க்கையிலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தும். ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்து தான் அவனுடைய பொருளாதார வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது. நம் ஆவியிலே நாம் கர்த்தரோடு கூட நடக்கிற அந்த அனுபவங்களும், தேவனோடு நடக்கிற அந்த உறவுகளும் நம் வாழ்க்கையில் பெருகும்போது தேவன் நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வெளிப்புறமான தேவைகளை சந்திக்க வேண்டும் என்றால், முதலாவது அந்த மனிதன் உட்புறமான காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்காத வரைக்கும் வெளிப்புற காரியங்களை தேவன் பூரணமாய் சந்திப்பது இல்லை என்பதை பார்த்திருக்கிறோம். வார்த்தையில் வாசிக்கிறோம், பேதைகள் பேதமையை விரும்புகிறார்கள், நிந்தனைக்காரர் நிந்தனையில் பிரியப்படுகிறார்கள், மதியினர் ஞானத்தை வெறுக்கிறார்கள். ஏன் பேதைகள் பேதமையை விரும்புகிறார்கள் என்றால், அவர்கள் தாங்கள் பேதமை உள்ளவர்கள் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் ஞானிகள் என்று தங்களை நினைப்பதினாலேயே பேதமையை அவர்கள் விரும்புவதற்கு காரணமாக மாறுகிறது. தேவனிடத்தில் ஒரு மனிதன் வராத வரைக்கும் அவனுடைய மதியினத்திலிருந்து, அவனுடைய பேதையிலிருந்து அவன் முழுமையான ஒரு ஞானத்தை அடையவே முடியாது, விடுதலையை அடைய முடியாது. எந்த மனுஷனாக இருந்தாலும் தனக்கு தெரிந்தது தான் சத்தியம் என்றும், தனக்கு தெரியாதது சத்தியம் இல்லை என்றும், தனக்கு எல்லாமே தெரியும் என்றும், எனக்கு தெரியாதது எதுவும் இல்லை, உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எல்லாம் தெரிந்த ஞானி என்று தனக்குள் நினைத்து கொண்டிருந்தாலும் வேதம் அவனை பார்த்து சொல்லுகிறது மதியினனே என்று தான் சொல்லுகிறதே ஒழிய அவன் ஞானத்துக்கு திரும்ப வேண்டும் என்று தான் கர்த்தர் அவனை அழைக்கிறார். கடந்த வாரத்திலே சொன்னேன், பேதைகள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரர் நிந்தனையில் பிரியப்படுவதும் என்கிற காரியத்தை கடந்த வாரத்தில் பார்த்தோம். நிந்தனை செய்வது, மற்றவர்களை கேலி செய்வது, மற்றவர்களுடைய தாழ்விலே மற்றவர்களுடைய குணாதிசயங்கள், அவருடைய வெளிப்புற காரியங்களை பார்த்து அவர்களை ஏளனம் பண்ணுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் மாத்திரமல்ல, இதை செய்வதற்கு என்ன காரணம் என்றால், தன்னை எல்லாரை காட்டிலும் சிறந்தவன் என்று நினைத்திருக்கிற அந்த தவறான எண்ணம் தான் அவனை நிந்தனைக்காரனாக அவனை மாற்றுகிறது. மற்றவர்களை தாழ்வாக நினைப்பது, மற்றவர்களை தன்னை காட்டிலும் பலவீனமானவன் என்று நினைப்பது, தான் சிறந்தவன் என்று நினைக்கிற அந்த எண்ணம் தான் மற்றவர்களை நிந்தனை செய்வதற்கு நமக்குள்ளே துணிகரம் கொள்கிறது. தேவன் இப்படிப்பட்ட காரியங்களில் அருவருப்புள்ள தேவனாகவும், இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் வெறுக்கிறவராகவும், இப்படிப்பட்டவர்களை விட்டு தேவன் விலகுகிறவராகவுமே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நாம் இப்படி வாழ்ந்திருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பதாக நம்மளுடைய உள்ளான எண்ணங்களிலே ஒரு மாற்றங்களை கிறிஸ்து உண்டாக்குவதற்கு பிரயாசப்படும் போது நாம் விட்டு கொடுக்காத பட்சத்தில் நாம் விடுதலையை, முழுமையான அந்த தேவனை அறிகிற ஞானத்துக்கு நேராக நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போகவே முடியாது. ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதன் இப்படிப்பட்ட காரியங்களிலே தான் பலவீனமாக இருக்கிறனா என்பதை அறிந்து மனம் திரும்பினால் மாத்திரமே உட்புற ஆசீர்வாதமும் வெளிப்புற ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் அதை தொடர்ச்சியாக அந்த விருப்பம், அதே போல் அந்த நிந்தையை குறித்ததான பிரியம் என்கிற காரியங்களை குறித்து பார்க்கும்போது, விருப்பமும் பிரியமும் அன்பை காட்டுகிறது என்பதை குறித்து பார்த்தோம். அன்பை ஒரு மனிதன் எங்கே வைக்க வேண்டும் என்று குறித்து பார்த்தோம். அன்றை கவனிக்க நான் சொல்லுவதை, அன்பை தேவன் மேல் நாம் வைப்பதற்காகத்தான் தேவன் நம் இருதயத்தில் அன்பை ஊற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ளவனாகவே தேவன் நம்மை படைத்ததுக்கு காரணம் என்னவென்றால்,
தேவன் மேல் மாத்திரம்தான் நாம் அன்பை வைக்க வேண்டும். கடந்த வாரத்தில் சொன்னேன், அன்பு மிக பெரிய ஒரு வல்லமையுடையது என்று சொன்னேன். அந்த அன்பை வைக்கக்கூடாத ஒரு இடத்தில் நாம் வைக்கும்போது மறுபடியும் அந்த இடத்திலிருந்து எடுக்க முடியாது. எடுக்க பிரயாசப்பட்டால் நாம் காயப்படுவோம், வேதனைப்படுவோம், அழுவோம், கண்ணீர் விடுவோம் என்கிற காரியங்களை குறித்து கடந்த வாரத்தில் சொன்னேன். ஹல்லேலூயா. அப்போ நன்றாய் நாம் தெரிந்து கொள்ளுங்கள், அன்பு எல்லாவற்றை காட்டிலும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அன்பை நாம் தேவன் மேல் வைக்க வேண்டும். மனுஷர்கள் மேலோ இல்லை இந்த பூமியிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான சொத்து பத்துக்கள் மேலோ நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையின் மேலோ நாம் கொண்டு போய் நம்மளுடைய அன்பை வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் வைக்கக்கூடாது என்றால், அதற்கு மறுபடியும் பகரமாக அன்பை காட்ட தெரியாது. அழிந்து போகிற காரியங்களின் மேலே ஒரு மனிதன் அன்பை வைக்கும்போது அந்த அன்புக்கு மறுபடியும் அன்பு காட்ட தெரியாது. வைத்தவைகள் மேலிருந்து மறுபடியும் நம்மளை நேசிக்க தெரியாது. அதனாலே நாம் ஏமாற்றம் அடைந்து நம்மளுடைய இருதயத்தை நாமே என்ன செய்து கொள்கிறோம்? காயப்படுத்தி கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவர் மேல் மாத்திரமே நாம் அன்பை வைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப சக மனிதர்களுக்கு மேலே நாம் அன்பை வைக்கக்கூடாது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்றால், அன்பை வைக்கக்கூடாது, அன்பை காட்ட வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது இந்த ரெண்டு டிஃபரன்ஸ்? எத்தனை பேருக்கு புரியுது? அன்பை வைக்கிறதுக்கும் அன்பை காட்டுறதுக்கும். நல்ல கவனிங்க. இயேசுவின் மேலே அன்பை வைத்தா மற்றவங்க மேலே அன்பை காட்ட முடியும். இயேசுவின் மேலே அன்பை வைக்காத பட்சத்தில் வேற எது மேலே அன்பை வைத்தாலும் நமக்கு அன்பை காட்ட தெரியாது, அன்பை புரிந்துக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், அன்பை வைக்கக்கூடாத இடத்திலே நாம் வைத்தால் பிரச்சனை யாருக்கு தான்? நமக்கு தான். ஆண்டவர் மேலே நம்ம அன்பை வச்சிட்டோம் அப்படின்னா மனுஷர்கள் மேலே அன்பை காட்டுறதுன்றது ரொம்ப லெகுவான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அன்பை காட்டுறதுக்கு தான் மனுஷர்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே ஒழிய, அன்பை காட்டுறதுக்கு தான் மற்றவைகளெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே ஒழிய, அன்பை வைப்பதற்காக கர்த்தர் நமக்கு எதையுமே கொடுக்கவில்லை. அன்பை நாம் தேவன் மேல் வைத்தால் அவர் அன்பிலே மாறாதவர். நீ காட்டுகிற அன்புக்கு அவர் அதை விட பல மடங்கு அவர் அன்பை என்ன செய்வார்? உன் மேலே காட்டுவார். அவர் ஒரு நாளும் உன்னுடைய அன்புக்கு விரோதமாக அவர் எதையும் செய்ய மாட்டார். ஆனால் மனிதனோ இல்லை மற்றவைகள் மேலோ நம் அன்பை வைக்கும்போது அதற்கு பகரமாக அன்பை காட்ட அவைகளுக்கு தெரியாது. அவைகளுக்கு ஒன்றே ஒன்று தான் செய்ய தெரியும், காயப்படுத்த தெரியுமே ஒழிய அன்பை காட்ட அதுக்கு தெரியாது. அப்போ அன்பை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம சரியாக வைக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க. விசுவாசமாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம். இந்த விசுவாசத்தின் நம்பிக்கையை யார் மேலே தான் வைக்கணும்? கர்த்தர் மேலே வைக்கணும். அந்த நம்பிக்கை விசுவாசத்தையும் தூக்கி ஒரு மனுஷன் மேலே நம்ம வைக்கும்போது தான் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக அவர்கள் என்ன செய்கிறதில்ல, நடந்து கொள்வதில்லைன்னு ஒரு காலத்தில் நம்ம சொல்கிறோம். இவங்களை நம்பினோங்க, இவங்கள தான் நம்பி இருந்தோம், ஆனால் கடைசியில் இவங்களே கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி வேதனைப்படுறோமே, அழுகிறோமே. இதுக்கு என்ன காரணம்னா, அன்பை வைக்கக்கூடாத இடத்துல என்ன பண்ணியாச்சு? வச்சுட்டோம். அதான் பிரச்சனை. நம்மளை நாமளே காயப்படுத்திக்கிறோமே ஒழிய யாரும் நம்மளை என்ன செய்கிறதில்ல, காயப்படுத்திக்கிறது இல்லை. அன்பு சரியான இடத்துல வச்சுட்டோம்னா அதற்கான அன்பு நமக்கு கிடைக்கும். ஆனால் அன்பை வைக்கக்கூடாத இடத்துல வைக்கிறதுனால அவங்க மூலமாக நமக்கு ஒரு காயம் உண்டாகிறப்ப நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த பர்சனை, அந்த பர்டிகுலரான அந்த நபரை தான் நினைக்கிறோம், அவங்க நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, காயப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, காயப்படுத்தினதே நம்ம தான். காயப்படுத்துறதுக்கு ஒப்பு கொடுத்ததே யாரு தான்? நம்ம தான். சத்தியத்தை சரியாக தெரிந்து இதெல்லாம் வாழ்க்கையின் நடைமுறையில் கொண்டு வராத வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் தீர்வுக்கு வராது. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6-7. நீர் என்னை இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும் நேசம் மரணத்தை போல வலிது.
நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிதாய் இருக்கிறது. கடந்த வாரத்தில் சொன்னேன், அது மரணத்தை போல வலியது, பாதாளத்தை போல. ஆமாம், அல்லேலூயா. அதாவதுங்க, அன்பு ரொம்ப ரொம்ப வல்லமையானது. அதை சரியான ஒரு இடத்துல வைக்கலைன்னா அது ஆளவே காலியாக்கிரும், ஆளவே என்ன செஞ்சிடும், முடிச்சிடும். எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க அன்புக்கு செத்தவங்கள? அல்லேலூயா. ஆமாம், போன வாரத்தில் நல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்லி, ஒரு 2 பேர் உண்மையாகவே லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, காதலிக்கிறாங்க, 2 பேர் காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ நல்லா தெரியுது, அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும், இவன் சரியில்லாத ஆள், இவன் பயங்கரமான ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாக இருக்கிறான், இவன் வீட்டுக்கு அடங்காதவன், இவன் ரவுடித்தனம் பண்ணுறான். எல்லாம் தெரிஞ்சாலும் எத்தனை பேர் அந்த பொண்ணுகிட்ட சொன்னாலும் அந்த பொண்ணு என்ன தான் சொல்லுது? உங்களுக்கெல்லாம் கெட்டவன், ஆனால் எனக்கு யார் நல்லவன் சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. அவனுடைய நிலைமை என்னதான் எடுத்து சொன்னாலும் அவன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா என்னதுங்க? அன்பு கண்ணு மூக்கு தெரியாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. அதில் தான் சொல்கிறது, அன்பை வைக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், வைக்கணும். தவறான இடத்துல வைக்கும்போது தவறான விளைவுகள் என்று தெரிந்தாலும் அந்த அன்பை மறுபடியும் எடுக்கவே முடியலை. எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி செத்து போனவங்களாம் பார்த்துருக்குறோமா இல்லையா? இப்படிப்பட்ட காரியங்களில் அவங்க வேணும்னே சாகணும்னு சாகலைங்க, வைக்கக்கூடாத இடத்துல வச்சுட்டாங்க, மறுபடியும் அன்பை எடுக்கவே முடியலை. அல்லேலூயா. எவ்வளவு மோசமானவனும் தெரிஞ்சாலும், எத்தனை பேர் சொன்னாலும், அவங்க சொல்கிறது கல்யாணத்துக்கு பின்னாடி நாங்கள் என்ன பண்ணிடுவோம், மாற்றிடுவோம். அவங்களுக்கு தேவை எப்படியாவது இப்போ பிரிச்சிட கூடாது, ஏன்னா அன்பை என்ன பண்ணிட்டேன், வச்சுட்டேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, தேவன் நம்மளுடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிற அந்த அன்பை இயேசுவின் மேல் வைக்காத பட்சத்தில் ஒரு மனிதனை மரணத்துக்கு நேராகவே அதை என்ன செஞ்சிடும், நடத்தி கொண்டு போய்விடும். நல்லா கவனிங்க நான் சொல்கிறத. தேவன் நம்மளுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற அன்பு வைக்கப்பட வேண்டிய இடம் இயேசுவின் மேல். ஏனென்றால் இயேசு உனக்காகவே ஜீவனை கொடுத்தவர். அல்லேலூயா. இயேசு உனக்காகவே வாழ்ந்தவர். இயேசு உன்னுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு உன்னை விடுதலை ஆக்குவதற்காகவே வாழ்ந்தவர். அவர் மேலே நீ அன்பை வைக்கும்போது அந்த அன்பு என்னைக்கும் மாறவே மாறாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மனுஷனுடைய அன்பு மாறும். மனுஷன் இன்னைக்கு வாக்கு கொடுத்துட்டு நாளைக்கு இல்லை என்று சொல்லுவான். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அவர் மேலே உன்னுடைய நம்பிக்கையும் அவர் மேலே உன்னுடைய விசுவாசத்தையும் நீ வைக்கும்போது ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். நம்ம அவரை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் அவருடைய அன்பு நம்ம மேலே குறையாமல் கடைசி வரைக்கும், உன் ஜீவன் பிரிகிற வரைக்கும் அவர் வைத்த அன்பு நம்மளை விட்டு மாறாதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு பாவி தான் பாவின்றதை அறிந்தும் இயேசுவை விட்டு ஓடுவதற்கு துணிகரம் கொண்டு துணிந்து ஓடினாலும், ஆண்டவரை விட்டுட்டு ஓடினாலும் ஆண்டவர் அவனை தண்டிப்பதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அவனை தண்டிப்பதே இல்லை. ஏனென்றால் ஆதியில் அவர் கொண்டிருந்த அன்பை கடைசி வரைக்கும் அந்த மனிதன் மேல் அவர் அன்பை காட்டிக்கொண்டே தான் இருப்பார். ஆனால் இவன் அந்த அன்புக்கு செவி சாய்த்தால் மனம் திரும்புவதற்கும் விடுதலை அடைவதற்கும் வாய்ப்புண்டே ஒழிய அதை புறம்பே தள்ளுகிற வரைக்கும் அவன் இயேசுகிட்ட வரவே முடியாது. அவன் நரகத்தில் போய் அவனே விழுந்துருவான். அல்லேலூயா. அதனால தான் சொல்றது, இயேசுவின் மேலே நம்மளுடைய அன்பு என்ன செய்யணும், வைக்கணுமே ஒழிய நம்ம மற்ற எந்த காரியத்தின் மேலேயும் அன்பு என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. போன வாரம் சொன்னேன், குயிக் ஃபிக்ஸ், அந்த கம்மை பற்றி சொன்னேன். குயிக்காக என்ன செஞ்சிடும், ஃபிக்ஸ் ஆயிரும். அதுபோல நீ எங்கே வைக்கிறாயோ அன்பு அங்கே ஒட்டி கொள்ளும். அதை மறுபடி எடுக்க உன்னால் முடியாது. தவறான இடத்துல வச்சுட்டேன், என்னால் முடியல,
உங்கள் கிருபையும் பலன் எனக்கு உதவி செய்யின்னு வந்தினா இயேசு அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதிலிருந்து இயேசு ஒருத்தர் தான் வெளியே கொண்டு வருவாரே ஒழிய வேற யாராலையும் வெளியே கொண்டு வரவே முடியாது. ஏனென்றால் அது மனித பலத்தினால் மறுபடியும் வெளியே வர முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா அன்பு அவ்வளோ பவர்ஃபுல்லானது, அன்புக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. எது அழிந்து போனாலும் அன்பு ஒரு நாளும் ஒழியாது. அந்த அன்பை நம்ம பிறக்கும் போதே நம்மளுடைய உள்ளத்தில் கைத்தர் ஊற்றி தான் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பை நம்ம கடைசி வரைக்கும் இயேசுவின் மேல் வைத்து நாமும் சுகமாய் வாழ முடியும், பிறரையும் சுகமாய் வாழ வைக்க முடியும். ஆமென். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னா என் மேல் உங்கள் அன்பை வைத்து விடுங்கள். நிலைத்திருத்தல் என்பது ஒரு இடத்திலிருந்து அசையாததை பார்த்து தான் என்னன்னு சொல்லுவோம்? நிலைத்திருக்கிறது என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த கூடாரம் இருக்குது, இந்த ஷெட் இருக்குது, இது நிலைத்திருக்கிறதா இல்லை நிலையில்லாமல் இருக்கிறதா? நிலைத்திருக்கிறது. எப்படி? பூமியோடு நிலைத்து நிற்கிறது. காற்றடித்தாலும் மழை பெய்தாலும் அசையாமல் நிலைத்திருக்கிறது. இதுபோல அன்பை நீ எது மேலே வைக்கிறியோ அது மேலே அது எப்படித்தான் இருக்கும்? நிலைச்சு தான் நிற்கும். ஹல்லேலூயா. நீ தவறான இடத்துல வைக்கும்போது அது நிலைத்து நிற்கிறது. சில நேரங்களில் தவறான இடம்ன்றது தெரிஞ்சதுக்கு பின்னாடி அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைச்சாலும் வெளியே வர முடியல. அதுக்கு பதிலாக வெறுப்பை காட்ட முடியுதே ஒழிய அன்பை காட்ட முடியல. ரெண்டுலேயும் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமுக்குள்ளே தான் போகுது. ஒன்று வைத்து விட்டால் அன்பு பூரணமாய் வருகிறது, இல்லை என்றால் வெறுப்பை பூரணமாக காட்டப்படுகிறது. ஆனால் நிச்சயம் என்னன்னா அதிலிருந்து வெளியே வரவே முடியல. ஒன்று அன்பில் நிலைச்சிருக்கணும், இன்னும் வெறுப்பில் நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ இந்த அன்பை கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. எண்ணில் நிலைத்திருங்கள், அதாவது அவரிடத்தில் இருதயத்தில் அன்பில் நிலைத்திருங்கள். நானும் உங்களில் நிலைத்து என் அன்பை உங்கள் மேலும் வைத்து நான் நிலைத்திருப்பேன். அந்த அன்பு எப்படி இருக்குதுன்னு காட்டுறாரு பாருங்க. கொடியானது திராட்சை செடியோட எப்படி இருக்கணுமா? அன்பு இயேசு மேலே எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்கணும். அதுக்கு உதாரணத்துக்கு சொல்றாரு, செடி கொடின்றாரு. செடி கொடி. செடியில் என்ன இருக்குது? கொடி இருக்குது. கொடி தனியா செடி தனியா பிரிக்க முடியாது. பிரித்து விட்டால் கனி கொடுக்காது. ஹல்லேலூயா. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், இயேசுவின் மேல் நாம் அன்பை வைக்காவிட்டால் அது தானாக அன்பை காட்ட முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? நீ இயேசுவின் மேல அன்பை வைத்தாதான் பிறர் மேல நீ அன்பை காட்ட முடியும். நீ இயேசுவின் மேல அன்பை வைக்காத வரைக்கும் பிறர் மேல அன்பை காட்டவே முடியாது. அது தானாக அன்பை மற்றவர்களுக்கு காட்ட முடியாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. இயேசுவின் மேல நல்ல கவனி. இயேசுவின் மேல நம்மளுடைய அன்பை வச்சா அவருக்குள்ள இருக்கிற அந்த அன்பின் சாரம் என் இருதயத்துக்குள் வந்து அநேகருக்கு போய் சேர்கிற ஒரு வாய்க்காலாக அது மாறுகிறது. ஹல்லேலூயா. நமக்கு மற்றவர்களை, நமக்கு தீங்கு செய்கிறவங்களையோ இல்லை நமக்கு விரோதமாக இருக்கிறவங்களையோ நம்முடைய பலத்தினால நேசிக்கவே முடியாது. இயேசுவின் மேலே நம்ம அன்பை வைத்தாலே ஒழிய மற்றவர்களிடத்தில் நம்ம அன்பை கொண்டு போக முடியுமே ஒழிய வேற வழியே இல்லை. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க, அந்த லாஸ்ட் பகுதியை வாசிங்க.
5ஆம் வசனத்தை வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திராவிட்டால் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் மேலே அன்பை வைக்காமல் மற்றவங்க மேலே அன்பை காட்ட முடியாது. மற்றவங்க மேலே காட்டுற அன்பு எல்லாமே போலியான அன்பாக இருக்குமே ஒழிய இயேசு காட்டின அன்பை மற்றவங்கள்ட்ட காட்டவே முடியாது. இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பகுதியாக மாறினாதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியும். ஆசீர்வாதத்தினுடைய வேறே இதுதான். இந்த வேற தவற விட்டுட்டா நம்ம வாழ்க்கையில் தவறான இடத்துல கொண்டு போய் அன்பை வைத்து அது நம்மளை காயப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் செய்யுமே ஒழிய அந்த வேதனைகளை தாங்கிறதுக்கு நமக்கு பலன் இல்லாமல் சோர்ந்து போயிடுவோம். அல்லேலூயா. இயேசுவின் மேலே அன்பை வைத்தோம் மற்றவர்கள் நம்மளை காயப்படுத்தி வேதனைப்படுத்தினாலும் அந்த வேதனையை சமாதானமாக மாற்றக்கூடியதாக மாற்றிடுவார். யார் மேலே வச்சா? இயேசு மேலே வைத்தா. அல்லேலூயா. ஆனால் வைக்காமல் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம அன்பை எங்கே வச்சிருக்கிறோம், யார் மேலே வச்சிருக்கிறோம், எது மேலே வச்சிருக்கிறோம், அதுதான் நமக்கு பிரச்சனை. இயேசுவின் மேலே அன்பை வச்சுட்டா எப்படி செடிக்குள்ளே இருக்கிற சாரம் அந்த கிளைகள் வழியாக அந்த கொடிகள் வழியாக கடந்து போய் அன்பு என்கிற ஒரு கனியை கொடுக்கிறதோ அதை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எந்த மரமாவது தன்னுடைய கனியை தானே சாப்பிட்ருக்கா? ஏதாவது ஒரு மரம் காட்டுங்க பார்ப்போம். அப்படி ஒரு மரம். மரத்தினுடைய தன்மையே கனி கொடுப்பது, வாங்குவதல்ல. கொடுப்பது. யாருக்கு கொடுக்குது? பிறருக்கு கொடுக்குது. அது இவ்வளவு நாள் வளர்ந்து இவ்வளவு பெரிய மரமானது யாருக்கு? பிறருக்கு. கனி கொடுக்கிறது யாருக்கு? பிறருக்கு. அப்போ இயேசு அதான் சொல்றார், அன்பை என் மேலே வச்சிட்டின்னா அந்த அன்பின் சாரம் உனக்குள்ளே போய் மற்றவர்களுக்கு என்னுடைய அன்பை காட்டுவதற்காகத்தான் உன்னை நான் என்ன பண்ண ரட்சித்தேன், உன்னை பலப்படுத்தி இருக்கிறேன். அப்போ என்னுடைய அன்பை உலகத்துக்கு காட்டுவதற்காகத்தான் என்னுடைய அன்பு உங்களில் நிலைத்திருந்தால் மற்றவங்களுக்கு நம்ம எப்படி இருப்போம்? ஆசீர்வாதமாக இருப்போம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த உலகத்தின் ஜனங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாருங்க, நல்ல கவனிங்க. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசு இந்த பூமிக்கு வந்து 2000 ஆண்டுகள் ஆகியும் இயேசுவை பற்றி அநேகருக்கு சொன்னாலும் அநேகர் ஏன் இந்த இயேசுவின் அன்பினிடத்தில் வருவதில்லை என்றால் அவர்கள் தங்களுடைய அன்பை வேற எங்கேயோ வைத்து விட்டார்கள். அதனால்தான் இயேசுவினுடைய அன்பினிடத்தில் வருவதில்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட பல நேரங்களில் அன்பனை கொண்டு போய் வேற எங்கேயோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எங்கேயோ ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிட்டோம். அதை பண்ணதுனால மறுபடியும் அதை எடுக்கவே முடியலை. அதனால் 1000 பிரச்சனை வர்றது நமக்கு தெரிந்திருந்தாலும் அங்கே இருந்து எடுக்கிறதுக்கு நமக்கு மனம் இல்லாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே அதான் வாசிக்கிறோம், தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்றால் தேவனுடைய சாயலாக இருக்கிற அந்த தேவ அன்பு. அந்த அன்பை உலகத்துக்கு காட்டுகிற சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவங்களுக்கு எப்படி இல்லை, அது பிரகாசமாக இருக்குது. அந்த அன்பின் ஆழம் பெருசாக இருக்குது. ஆனால் அந்த அன்பின் ஆழத்தை அவர்களால் என்ன செய்ய முடியல,
புரிந்து கொள்ள முடியல. என்ன காரணம்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை தவறானவைகள் மேல் வைக்கும்படிக்கு குருடாக்கி வைத்து விட்டான். அதான் காரணம். அல்லேலூயா. ஏன் இயேசுவை நேசிக்க முடியவில்லை என்றால், நம்மளுடைய மனம் வேற எதுலையோ ஒரு காரியத்தில் செட்டில் ஆயிருச்சு. அதுதான் காரணம். அல்லேலூயா. அப்போ அதிலிருந்து நம்ம வெளியே வராத வரைக்கும் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவருடைய மக்கள், அதாவது ரட்சிக்கப்பட்ட மக்கள், பல நேரங்களில் தவறான காரியங்களில் போய் நம்ம வச்சிட்றதுனால தான் தேவையில்லாத காயங்கள், தேவையில்லாத வழிகள் வருது. அதை சமாதானத்துக்கு ஏதுவாக மாற்றிக்கொள்ளாமல் மேலும் மேலும் அது பெரிய காயம் உண்டாகிறதாகவே என்ன செய்கிறோம்? மாற்றிக்கொண்டு வாழுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அவங்களால முடியாமல் போச்சுன்னா, மறுபடியும் சொல்கிறேன், வைக்கக்கூடாத இடத்துல என்ன செய்யாச்சு? வச்சாச்சு. இப்போ என்ன தான் செய்யணும்னா, மறுபடியும் என்ன செய்யணும்? அங்கேருந்து எடுக்கணும்னு விருப்பப்படுறவனும், தவறான இடத்துல வச்சுட்டோன்னு விருப்பப்படுறவனால தான் கர்த்தருடைய கிருபையினால் விடுதலையாக்கப்பட முடியுமே ஒழிய, நான் வைத்த இடம் கரெக்டு தாங்க, நான் சரியான இடத்துல தான் வச்சுருக்கிறேன், அதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாதுங்க, இப்படி தாங்க இருக்க முடியுன்ற வரைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல மாற்றங்களையும் நான் பார்க்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்படி வைக்கிறோமே, அதில் என்னங்க இருக்குது அப்படின்னா, அதில் ஏதோ ஒரு சிற்றின்பம் இருக்கிறது. என்ன இன்பம்? அதில் ஏதோ ஒரு சிற்றின்பம். நாம் வைக்கப்பட்ட அந்த அன்பு, எது மேலே அன்பு வைக்கப்பட்டிருக்குதோ அந்த காரியத்தில் ஏதோ ஒரு சிற்றின்பம் இருக்கிறது. அந்த சிற்றின்பத்தை நாம் பேரின்பம் என்று நம்பி இருதயத்தை வைத்ததுனால மறுபடியும் அதனால் என்ன செய்ய முடியல? எடுக்க முடியலை. இதுதான் மனிதனுடைய இயல்பான சூழ்நிலை. மனிதன் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரியத்தினால் கவரப்படுகிறான், இழுக்கப்படுகிறான், அதன் மேல் தன் அன்பை வைக்கிறான், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட வைக்கிறான். எனக்கு மறுபடியும் அதற்கு பகரமாக, அதுக்கு நிகராக ஒரு அன்பு காட்டப்படும் என்கிற ஒரு யதார்த்தத்தோடு கூட வைத்து அநேகர் அதிலே மாட்டிக்கொள்கிறோம். அல்லேலூயா. அது பணமாக இருக்கலாம், அது பொருளாக இருக்கலாம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சொத்துக்களாக இருக்கலாம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மனுஷர்களாக இருக்கலாம், அது பிள்ளைகளாக இருக்கலாம், அது யாராக வேணாலும் இருக்கலாம். எல்லா மனிதனுமே எல்லாமே இந்த உலகத்தில் மாறக்கூடியது. மாறக்கூடியவைகள் மேலே நம்ம அன்பை வைக்கக்கூடாது. அல்லேலூயா. வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று. யாருக்கு ஐயோ? சாதிக்கிறவனுக்கு ஐயோ. சாதிக்கிறவனை என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கு நல்லா தெரிஞ்சு தான் இதை செய்யறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அவன் கசப்பை தித்திப்புன்னு தெரியாததுனாலலாம் சொல்லலை, நல்லாவே தெரியும். கசப்பு தான் தெரியும், ஆனால் கசப்பை என்னன்னு சொல்ல வரான். தித்திப்புன்னு எல்லாரும் என்ன செய்யணும்? நம்பணும். ஆமாம். முயலுக்கு எத்தனை கால்? ஆமாம். அந்த மாதிரி நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நின்னா நின்னது தான். ஊரில் இருக்கிற முயலுக்கு 4 கால் இருக்கலாம், ஆனால் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா 3 கால் தான். அவ்வளோதான். காம்ப்ரமைஸே ஆக மாட்டோம் கடைசி வரைக்கும். எனக்கு அது இருளுன்னு தெரிஞ்சாலும் வெளிச்சம்தான் என்ன பண்ணுவேன்? சாதிப்பேன். என்னன்னு தெரிய. ஏன் அப்படின்னா, எனக்கு நல்லாவே தெரியும், மாட்டிக்கிட்டேன்னு தெரியும். இந்த நேரத்தில் ஆமாம் அது வெளிச்சம்தான் ஒத்துக்கிட்டேன்னா எனக்கு அவமானம் வந்துடும், நான் மாட்டிக்குவேன். அப்போ இவ்வளோ நேரம் சாதிச்சதுக்கெல்லாம் எல்லாம் போச்சு இல்லை. அப்போ அதனால கடைசி வரைக்கும் என்னென்ன சாதிக்கணும்? வெளிச்சத்தை இருளுன்னு சொல்லுவேன், கசப்பை தித்திப்புன்னு சொல்லணும்.
மனுஷனுடைய இருதயம் பாருங்க, நல்லா கவனிங்க. அவன் எதின் மேல் தன் இருதயத்தை வைத்து விட்டானோ அது தவறு என்று சொன்னால் அந்த இருதயம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அது அவனுடைய பார்வையில் சரி என்று கடைசி வரைக்கும் என்ன பண்றான்? சாதிக்கிறவனாகவே இருக்கிறான். இதை தேவன் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்களுக்கு, சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அவங்க எப்படி இருந்தாலும் எதை வைத்து சாதிக்கிறார்களோ, எதன் மேல் தன் அன்பை வைத்திருக்கிறார்களோ, அது ஒரு நாள் அவருடைய காலை வாரி விடும்போது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு சாதிக்கிறவர்களுக்கு ஐயோன்னு. இது ஆண்டவரே பிடிச்சவை காலை வாரி விடுறதெல்லாம் கிடையாது. நம்மளே போய் நம்மளே விட்டு காலை வாரி விடுவ வேண்டிதான். நல்லா கவனிங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்குற எல்லாவற்று மேலும் நம்ம அன்பை காட்டணும். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? தேவன் கொடுத்திருக்கிறவைகள் எல்லாவற்று மேலும் நம் அன்பை காட்ட வேண்டும். இயேசுவின் மேல் மாத்திரமே அன்பை வைக்க வேண்டும். இது ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா மாதிரி தான். இது சிம்பிள், அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் நிற்கிறப்ப தான் பிரச்சனையே வருது. அல்லேலூயா. வாசிங்க 21ஆம் வசனம் வாசிங்க. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இவங்கெல்லாம் யார் சொன்னாலும் கீழ்ப்படியாத மக்கள், கேட்காத மக்கள். இவங்க கடைசி வரைக்கும் தன்னை விட்டு கொடுக்காதபடிக்கு சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். அது எந்த காரியமாக இருந்தாலும் அவங்க அந்த காரியத்தில் பிடிச்சி நின்றுட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் என்னன்னு சொல்லுவாங்க? நான் செய்கிறது, நான் பண்ணுறது எல்லாமே என்னதான்? நியாயம். நல்லா கவனிங்க. எங்கே விட்டு கொடுத்தல் இருக்கிறதோ அங்கே தேவ சமாதானம் உண்டாகும். எங்கே தாழ்மை இருக்கிறதோ அங்கே உயர்வு உண்டாகும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காத வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நம்ம சிக்கிக்கொள்வது இயல்பு. அல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரை அனுதினமும் ருசித்து பார்க்கிற ஒரு அனுபவம் இல்லை அப்படின்னா சிற்றின்பத்தை பேரின்பம் நம்பி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிவிலகல் நம்ம வாழ்க்கையில் உண்டாவதற்கு போதுமாய் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவினுடைய அன்பை நம்ம வாழ்க்கையில் புரிந்து கொள்ளணும். அவர் நம்ம எப்படி நேசித்தார், அந்த அன்புக்கு நேராக நம்ம திருப்பப்படுவதற்கு எப்படிலாம் அவர் தன்னை அர்ப்பணித்து தன்னையே சிலுவையில் கொடுத்து பலியாக மாற்றி எப்படியாவது இந்த அன்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் கல்வாரி சிலுவை வரைக்கும் போக வேண்டியதாக இருந்தது. தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லாம் ஒன்று தான். அவர் காட்டின அன்புக்கு நிகராக அவர் மேல் நம்மளுடைய மனதை, அன்பை வைக்க வேண்டும் என்கிற ஒரே எதிர்பார்ப்பை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரே ஒழிய மனுஷனிடத்தில் வேற எதையும் கர்த்தர் என்ன செய்யலை, எதிர்பார்க்கவில்லை. அல்லேலூயா. அந்த ஒரு புரிதல் அவனுடைய வாழ்க்கையில் இல்லாத வரைக்கும் பெரிய கஷ்டம்தான் நம்ம வாழ்க்கையில். அதை மீறி வெளியே வரதுன்றது ஒரு மிகப்பெரிய போராட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிற பாருங்க, யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நல்ல கவனி. இயேசு சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு, ஒரு நியூ கமாண்ட். இந்த புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு புதிய கற்பனை. பழைய கற்பனைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டோடு கூட முடிந்து விட்டது. ஒரு புதிய கற்பனையை கர்த்தர் தருகிறார், பிரதானமான கற்பனையை தருகிறார். என்னவென்றால், நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க, நேசிங்க.
நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிங்கன்னு சொல்லலை, நான் உங்களை நேசிப்பது போல மற்றவங்களையும் என்ன செய்யுங்க, நேசிங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம மற்றவங்களை நேசிக்கிறதுக்கும் இயேசு நம்மளை நேசித்தது போல மற்றவங்களை நேசிக்கிறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் மேலே இந்த அன்பை வைக்காத வரைக்கும் பிறர் மேலே நம்ம அன்பை இயேசுவை போல காட்டவே முடியாது. அப்போ மிஸ்டேக் எங்கன்னா, பிரச்சனை எங்கன்னா நம்ம அன்பை அவர் மேலே என்ன செய்யலை, வைக்கலை. மறுபடியும் வாசிங்க. நீங்கள் அன்பாயிருங்கள். புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ தேவ அன்பு பெரியது. அந்த அன்பை என் மேலே அவர் வச்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு பல காரியத்தில் நம்ம உண்மை இல்லாதவங்களாக இருந்தாலும் அந்த அன்பு நம்ம மேலே மாறாமல், அந்த நேசம் மாறாமல் நம்மளை தாங்கி நம்மளை ஒரு குழந்தைய போல் ஒரு தோளில் போட்டு சுமந்து நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய அன்பு மாறாதது. அந்த அன்பை நம்ம மேலே என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் மேலே இயேசு அன்பை வச்சிருக்கிறாருன்னு? ஹல்லேலூயா. இயேசு அன்பை காட்டலை, நம்ம மேலே அன்பை வச்சுட்டாரு. வச்சதுனால எடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. வச்சதுனால எடுக்கவே மாட்டாரு. அவர் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துட்டாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தில் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கிறாரு, உறுதியாக இருக்கிறாரு. அவர் கொடுத்த வாக்கில் அவர் மாறவில்லை. அவருடைய அன்பில் அவர் குறையவே இல்லை. அந்த அன்பை நம்ம மேலே வைத்திருக்கிறாரே, இப்போ நம்மளை என்ன செய்ய சொல்கிறார்? எப்படிங்க என்ன செய்ய சொல்ற? இப்போ அவர் நம்ம மேலே இப்படி அன்பு என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டாரு. இப்போ அவர் என்ன செய்ய சொல்கிறாரு? இதுக்கு பதிலாக என்ன செய்ய சொல்கிறார்? வாசிங்க மறுபடியும் 34 வாசிங்க. இதுதான் வேர்டு. நீங்கள் ஒருவரோடு ஒருவர், இதை சொல்றத கீழே பேசுறார். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல. ஏன் மேல அன்பை காட்டுங்கன்னு சொல்லல. புரியுதா? நான் உங்களை எப்படி நேசிக்கிறேன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட இதே அன்பை என்ன செய்யுங்க, காட்டுங்கன்றாரே ஒழிய என் மேலே இதே மாதிரி அன்பை காட்டுங்கன்னு சுயநலவாதியாக அவர் பேசலை. ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இந்த உலகத்துக்கு விளங்க பண்ணினார். இதை நாம் சரியாக விளங்கி கொள்கிற வரைக்கும் இயேசு நேசித்ததை போல மற்றவங்களை என்ன செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவு, அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இதெல்லாம் நம்ம போகாத வரைக்கும் மற்றவங்களுடைய வெறுப்பு நமக்கு முன்னாடி எப்பயுமே எப்படித்தான் இருக்கும், வெறுப்பாக தான் இருக்கும். மற்றவங்க நம்மளை காயப்படுத்தினது என்றைக்குமே எப்படி தான் இருக்கும், காயமாகவே தான் இருக்கும். அவரோடு இந்த ஐக்கியம் இல்லாத வரைக்கும், அவரோடு அந்த உறவு பெருகாத வரைக்கும் இந்த காயங்கள் ஆறாது. காயங்களை ஏற்படுத்தினவர்களையும் நம்மளால் நேசிக்கவே முடியாது. எத்தனை பேர் இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க? வாழ்க்கையினுடைய ரொம்ப முக்கியமானது. இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறது இல்லை. ஆண்டவரே என் பூக்காட்ட ஆசீர்வதியும், அதை ஆசீர்வதியும், இதை ஆசீர்வதியும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோமே ஒழிய ஆசீர்வாதம் எங்கே ஆரம்பிக்குதுன்னே தெரியாமல் ஆசீர்வதின்னு அவர் எங்கேருந்து ஆசீர்வதிப்பார்? அவர் தலையும் புரியாமல் வாழும் எங்கே இருக்குன்னு தெரியாமல் நம்மளுடைய ஜெபங்கள் பல நேரங்களில் தவறான ஜெபங்களாக மாறுகிறது.
தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஜெபங்களாக மாறுகிறது. பல நேரங்களில் தேவனால் அங்கீகரிக்கவே முடியவில்லை. அட்ரஸ் இல்லாத ஜெபமாக மாறுறதுனால தான் தேவன் பதில் தரவே இல்லை. நம்ம வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு எது காரணம், எதை சரிப்படுத்தினால் தேவன் ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த எண்ணத்துக்கு நாம் வராத வரைக்கும் தேவன் நம்ம உயர்த்த முடியாது. அடுத்து 35 வாசிங்க. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் இதனால தான் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. சர்ச்சுக்கு வர்றதுனால நம்மளாம் ஆண்டுடைய பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க கூடாது. சீஷர்கள் என்று அறியணுமா? யார் அறியணும்? சீஷர்கள் என்று அறிய வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அந்த சகோதரத்துவ அன்பு, அந்த கிறிஸ்துவினுடைய அன்பினால் சகோதரத்துக்குள்ள அன்பு இருந்தாதான் நம்மளை பார்க்குறவங்க இவங்க இயேசுவோடைய அன்பில் நிலைத்திருக்கிறாங்க என்பதை அறிந்து கொள்வார்களாம். அல்லேலூயா. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த உலகத்தில் நம்ம அன்பை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காததுனால தான் பல காயங்கள் உண்டாகிறது. அந்த காயங்களுக்கு நாம் ஆற்றவே முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் என்றால் அன்பை வேறு எங்கேயோ என்ன செஞ்சிட்டோம், வச்சிருக்கிறோம். அன்பை வைக்க வேண்டிய இடத்துல வைத்திருந்தால், செடியோடு கொடி இணைந்திருந்தால் செடிக்குள்ள இருக்கிற சாரை வந்து அது அன்பு என்கிற கனியை கொடுத்துருக்கும். அல்லேலூயா. அது கொடுக்காததுக்கு காரணம் என்னவென்றால் நம்ம தவறான இடத்துல நம்மளுடைய அன்பை வச்சிருக்கிறோம். யோவான் 14:23 நல்ல கவனி. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என் மேல் அன்பை வைத்திருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ள முடியும். அப்ப வசனத்தை கை கொள்ள முடியாததுக்கு காரணம் என்னங்க? யாரு மேல அன்பை வைக்கல? இயேசு மேல அன்பை வைக்கல. அப்ப நம்ம இயேசுவை யாருமே நேசிக்கலையா? சொல்லுங்க. ஐ லவ் ஜீசஸ் அப்படின்றோம், இயேசு தான் என் உயிர் அப்படின்றோம். அப்போ இதெல்லாம் என்னது? அதாவது ஒரு சாதாரண ஒரு மனிதன் உடைய வெளிப்புறமோ அவனுடைய சுபாவமோ நமக்கு தெரியும் போது உடனே ஒரு மனிதன் மேலே நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்கிறோம் பார்த்தியா? அதுபோல தான் இயேசுவை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், நேசிக்கிறோமே ஒழிய உண்மையாகவே அவரை இன்னும் என்ன செய்யலை, நேசிக்கலை. அந்த குறிப்பிட்ட நபர் நமக்கு அன்பை காட்டுறாங்க, அதனால உடனே சொல்லிடுறோம் அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறோம் அப்படின்றோம். ஆனால் அதே நபர் நாளைக்கு வெறுப்பை காட்டினா அந்த அன்பு எங்கே போகுதுன்னே தெரியல. அப்போ அன்புக்கு ஆழம் உண்டு. என்ன இருக்குதுங்க? ஆழம் உண்டு. புரிந்து கொள்ளுதலோடு கூட அன்பை காட்டணுமே ஒளி உணர்ச்சி வசப்பட்ட அன்பை காட்டக்கூடாது. இப்போ நம்ம வச்சிருக்கிற அன்பெல்லாம் இயேசு மேலே எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லா உணர்ச்சி வசப்பட்ட அன்பு அவ்வளவும். அதனால தான் அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சிருது, மாறுது. ஆண்டவர் செஞ்சால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொஞ்சம் தாமதிக்க லேட்டாச்சுன்னா ஆண்டவருக்கு கண் இருக்குதா மூக்கு இருக்குதான்னு கேட்குறதுக்கு காரணம் என்னென்னா, உணர்ச்சி வசப்பட்டே நேசித்து பழகிருக்கிறோம். நமக்கு உண்மையான அன்பை எப்படி வைக்கிறது, எங்கே வைக்கிறது, எப்படி காட்டுறதுனே நமக்கு தெரியாமல் போச்சு. அதனால தான் சொல்கிறாரு, என்ன பாருன்றார். நான் எப்படி உங்களை நேசிக்கிறேன்னு பாரு, அதன் அடிப்படையில் மற்றவங்களை என்ன செய்யுங்க, நேசி அப்படின்றார். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு அன்பை காட்டுறதுக்கே நமக்கு தெரியாது, அன்புனா என்னன்னே நமக்கு தெரியாது. அப்போ அவர்கிட்ட தான் அதை நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். எப்படி கற்றுக்கிறோம்? கேட்குறதா இல்லை, அவர் எப்படி நம்மளை நேசித்தார் என்று வேதம் சொல்லுகிறத உற்று கவனித்து அதை நாம் அறியும் போது தான் நாம் அவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியும். அந்த அன்பு நமக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏதோ அன்புன்றது ஏதோ ஒன்றை பார்க்குறோம், நேசிக்கிறோம்,
இந்த அவங்க மேலே அன்பாக இருக்குங்க, இவங்க மேலே அன்பாக இருக்க, ஒரு மேலோட்டமான அன்பை பற்றி, இயேசுவின் மேல் வைக்கிறத பற்றி வேதம் பேசவே இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், கிறிஸ்தவம் என்பது ஒரு வழிபாடல்ல. கிறிஸ்தவம் என்பது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு செய்தியை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாங்க அப்படின்னு வாழ்ந்துட்டு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை திரும்பி வருகிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்து என்கிற ஒரு நபரோடு கொள்கிற ஐக்கியத்தை பொறுத்து தான் இருக்கிறது. அது மதத்தை தாண்டி ஒரு நபரிடத்தில் இருக்கிற உறவை காட்டுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? மதம் வேற, உறவு வேற. ஆமாவா இல்லையா? நல்லா கவனிங்க. மதம் வேற, உறவு வேற. உறவில் தான் அன்பு பிறக்கும், மதத்தில் வெறி பிறக்கும். மதத்தில் இருக்க என்ன வரும்? வெறி வரும், மத வைராக்கியம் வரும். நாங்கள் கிறிஸ்தவங்களாக்கும், நாங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்ற ஒரு வெறி வருமே ஒழிய, ஆனால் அங்கே என்ன பிறக்காது? அன்பு பிறக்காது. ஆமாம். அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்தபோது அப்படி தான் இருந்தார். தன்னுடைய யூத மதத்தை குறித்து வைராக்கியமுடையவராக இருந்தாராம். எப்படி இருந்தாரா? வைராக்கியமுடையவராக இருந்தாரா. வைராக்கியத்தை வச்சு என்னத்தை செய்கிறது? ஒன்றும் செய்ய முடியாது. என்னைக்கு இயேசுவை சந்தித்தாரோ, மதத்தை விட்டு நபர் என்கிற இயேசுவை சந்தித்தாரோ, இயேசுவினிடத்தில் உறவு ஏற்பட்டதோ, அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அன்பின் ஆழம் அகலம் உயரம் என்னது என்று பார்க்கும்படிக்கு எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமுமாக நான் எண்ணுகிறேன். அன்பு தான் மாற்றும். அன்பை தவிர வேறு எதையும் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. அப்போ அன்புக்கு வல்லமை பெருசு. அந்த அன்பை இயேசுவின் இடத்துல இருக்கிற உறவை பெருக்கிறப்ப தான் அடைய முடியுமே ஒழிய வேறு எந்த விதத்திலையும் அடையவே முடியாது. கடைசி ஒரு வசனத்தில் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நல்லா கவனிங்க. மேலும் தமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, நல்ல கவனிங்க, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நீங்களும் நானும் வெட்கப்படாமல் அந்த பூமியில் வாழணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? என்ன அன்பு? நம்ம வெட்கப்படாமல் இருக்கணும். வெட்கப்படுத்தினாலும் வெட்கப்படாமல் இருக்கணும். வெட்கப்படுத்தினாலும் வெட்கப்படாமல் இருக்கணும்னா உள்ள என்ன இருக்கணும்னு சொல்லுது? தேவ அன்பு இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கவனிங்க. தேவ அன்பை நீ உருவாக்கணும்னு சொல்லலை, உனக்குள்ள இல்லை. அதனால் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? ஊற்றப்பட்டிருக்குது. அப்போ தேவ அன்பு என்பது எனக்குள்ள தானாக பிறக்காது. தேவ அன்பு எனக்குள்ள தானாக வராது. எனக்குள்ள இருக்கிற அன்பு எல்லாமே சுயநலமான அன்பு. அப்போ இந்த சுயநலமான அன்புலேருந்து நான் வெளியே வந்து தேவ அன்பு எனக்கு வேணும்னு விருப்பப்படும் போது தான் வசனம் சொல்லுது, தேவ அன்புனால உங்கள் இருதயம் ஊற்றப்பட்டிருக்குது. அல்லேலூயா. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. மேலும் நமக்கு கொடுக்கப்பட்ட, யாருக்கு கொடுக்கப்பட்ட? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மாத்திரம்தான் இது ஸ்பெஷல். இது ஸ்பெஷல் ஐட்டம். இது யாருக்கு மாத்திரம்தான்? இது ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாருக்கும் இது என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்குது. பரிசுத்த, வாசிங்க. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்திலையும் என் இருதயத்திலையும் இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருடைய இருதயத்திலையும் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த தேவ அன்பு எனக்குள்ள இருக்குதுன்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், யார் என்னை வெட்கப்படுத்தினாலும்
நான் வெட்கமடையாமல் மறுபடியும் அவங்களிடத்துல தேவ அன்பை எனக்குள்ளே இருக்கிறத காட்டி நான் சமாதானமாக இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்து. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இது நம்மளால் முடிந்தது அல்ல, தேவ ஆவியின் வல்லமையினால் நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. உள்ளே தான் இருக்குது. உள்ளே இருக்குதா இல்லையா? இருக்குதுன்னு விசுவாசிக்கிறவங்க அத்தனை பேருக்குள்ளேயும் அது கிரியை செய்யும். அதை விசுவாசிக்காதவங்களுக்குள்ள அது வேலையே செய்யாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க நான் சொல்லுகிறத. இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், புரியும். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம மாடியில் ஒரு டேங்க் இருக்குது, ஓவர் டேங்க் இருக்குது. அதில் தண்ணி இல்லை. இப்போ உடனே என்ன செய்வோம் அப்படின்னா, மோட்டரை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ண உடனே அந்த பம்பு மூலமாக தண்ணி மேலே ஏறி டேங்க் என்ன செய்யுது? நிரப்புது. இப்போ நிரப்பிக்கிட்டு இருக்க நேரத்தில் கீழே வந்து அந்த டேப்பை திறக்கிறோம். திறந்த உடனே தண்ணி வேகமாக என்ன செய்யுது? வருது. இது ரொம்ப சிம்பிளானது. இதே போல தான் தேவனுடைய அன்பு. நம்மளுடைய இருதயத்தில் அது என்ன செய்யப்படுது? ஊற்றப்படுது. எதற்காக ஊற்றப்படுகிறது என்றால், அதை மற்றவர்களுக்கு பகிர்வதற்காக ஊற்றப்படுகிறது. ஏன் தொட்டி நிரப்பப்படுகிறது? யாரோ ஒருத்தருடைய தேவைக்காக, பிரயோஜனத்துக்காக நிரப்பப்படுது. எத்தனை பேருக்கு இதில் கரெக்டாக இருக்கு? புரியுது? அப்போ உங்கள் இருதயத்தில் எதுக்கு தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்குது? யாரோ ஒருத்தருக்கு அது தேவைப்படுது, அதனால ஊற்றப்பட்டிருக்குது. இந்த விசுவாசம் இருக்கா நமக்குள்ள? அதாவதுங்க, நம்ம எல்லாத்தையும் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாமே ஒரு மதத்தின் அடிப்படையில் பார்க்க, இயேசுவையும் மதத்தின் அடிப்படையில் பார்க்க, இப்படியே இருக்கிறதுனால தான் என்னத்தை ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்தாரு, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு நமக்கு தெரியாமல் போகுது. அல்லேலூயா. அப்போ டேங்க் நிரம்பிடுது. டேங்க் நிரம்பின உடனே என்ன செய்வோம்? மோட்டரை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து தேவைகளுக்கு ஏற்ற விதத்தில் தண்ணீர் என்ன செய்யணுமோ பயன்படுத்துவோம். தண்ணீரை பயன்படுத்த 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 மேலே இருக்கிற தொட்டியில் தண்ணி என்ன செய்யும்? குறையும். இதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோன்னு வைங்க. இதை கண்டுக்காமல் விட்டுட்டா என்ன ஆகும்? சுத்தமாக தீந்துடும். இப்போ தீர்ந்ததுக்கு பின்னாடி யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? மறுபடியும் போடுற வரைக்கும் அவங்க பொறுமையாக இருக்கணும். அதுக்குள்ளே உங்களை டென்ஷன் ஏற்றிட்டா நீங்கள் என்ன கொடுப்பீங்க? ஏன்னா அன்பு அங்கே இல்லை. நல்லா கவனிங்க. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ யூஸ் பண்ணிக்கிட்டே இரு தண்ணியை, மோட்டரை ஆஃப் பண்ணவே மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? மோட்டரை ஆஃப் பண்ணால் தானே தண்ணி தட்டுப்பாடு. நாங்கள் மோட்டரவே என்ன செய்ய மாட்டோம்? ஆஃப் பண்ண மாட்டோம். நிரம்பி வழியட்டுமே. ஆனால் கீழே வரும்போது இல்லைன்ற வார்த்தைக்கு இடம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நல்ல கவனி. இப்படி தான் பைபிள் போட்டிருக்குது. இப்படிப்பட்ட அன்பை தான் தேவன் நம் இருதயத்தில் ஊற்றுகிறார். ஏன்னா அதுக்கு தேவையானவங்க நிறையா இருக்கிறாங்க. அதை வாங்க வேண்டியவங்க நிறைய பேர் நிற்கிறாங்க, தாகத்தோடு நிற்கிறாங்க, வெறுமையாக நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணணும். உன்கிட்ட தான் வந்து நிற்பாங்க. நீ தான் அதை கொடுக்கணும், தொடர்ச்சியாக கொடுக்கணும். எப்படி தொடர்ச்சியாக கொடுக்க முடியும்னா, மோட்டரை ஆஃப் பண்ணாத வரைக்கும் தொடர்ச்சியாக கொடுக்க. மோட்டரை ஆஃப் பண்ணிட்டினா, உனக்கும் இயேசுவுக்கு கனெக்ஷனை கட் பண்ணிட்டினா, டேங்க்கு காலி ஆயிருச்சுன்னா வந்து நிற்கிறவனுக்கு பதில் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதாவது இயேசுவை வந்து என்றைக்குமே வந்து ஏதோ ஒரு கடவுள்ப்பா, அவர்கிட்ட போனால் என்னமோ கிடைக்கும்பான்ற அளவுக்கு வரைக்கும் இன்னும் அந்த மைண்டில் இருந்தோம்னா இன்னும் ரசிக்கவே படலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுச்சு? வீட்டில் போய் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, தேவ வல்லமையினால் உம்முடைய அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்றி இருக்கிறது.
இயேசு சொன்னார், நான் கொடுக்கிற தண்ணீர் நித்திய காலமாக ஜீவ ஊற்றாக அது என்ன செய்யும், ஊறிக்கொண்டே இருக்குமா. ஒன்ஸ் அவர் கொடுக்குற தண்ணீரை குடிச்சிட்டா, அவர் ஒரு தடவை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாருன்னா அது என்னவா போய்கிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்கும். நீ நிறுத்தாத வரைக்கும், நீ இடையில புகுந்து நிறுத்தாத வரைக்கும் அது ஊறிக்கிட்டே தான் இருக்கும். ஊறுறதை நிறுத்தவே முடியாது. அப்படிப்பட்டது தான் இருதயத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரா, ஊற்றப்பட்டு. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது, அது நிற்காது, அது ஊறிக்கிட்டே என்ன செய்யும், இருக்கும். டேங்க் நிரம்பி வழிகிறதுக்காக தான் அது ஊறிக்கிட்டே இருக்குது. டேங்க்கு 1 இன்ச்சு கூட குறையவே கூடாது, நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. 24 மணி நேரம் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் நான் வந்து அந்த குழாயை திருப்பினாலும் தண்ணியை நான் என்ன செஞ்சுதான் ஆகணும், எடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கும், நம்ம கேட்போம், ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் ஊற்றி இருக்கிறீங்க, ஆனால் மோட்ரு ஆஃப் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியலை. ஒருவேளை ஆஃப் பண்ணியிருந்தோம்னா மறுபடியும் மோட்டரை என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த உறவுக்குள் வருகிறோம். மறுபடியும் தேவனை அறிகிற அந்த ஞானம், அந்த அறிவுக்குள்ளாக வந்து, எனக்கு தேவை உங்களுடைய அன்பு, உங்கள் மேலே நான் அன்பை வைக்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற அன்பை எனக்குள்ளே ஊற்றி கொண்டே இருங்க, குறையாத அளவுக்கு அது பாயட்டும். எத்தனை பேர் வந்து நின்னாலும் தண்ணீர் குடித்து கொண்டே இருக்கட்டும். தண்ணீர் குடித்தவர்களுக்கெல்லாம் ஜீவன். ஆமாவா இல்லையா? தண்ணி இல்லைன்னா ஜீவன் வாழ முடியுமா? அப்போ வரவெல்லாம் என்ன நிலைமையில் வந்து நிற்கிறான், தண்ணியை தேடி, ஜீவனை தேடி வந்து தான் நம்மகிட்ட நிற்கிறான், நம்மகிட்ட அன்பை தேடி வந்து நிற்கிறான். ஆனால் நம்மளாலே கொடுக்க முடியலன்னு அவன் நிலைமை. ஹல்லேலூயா. இதை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு நல்ல மனம் தருவாராக. இதை புரிந்து கொண்டு, ஆண்டவரே நான் உங்கள் அன்பில் நிலைத்திருந்து மற்றவங்களுக்கு நான் அன்பை என்ன செய்யணும், கொடுக்கணும். எப்படி ஒரு டேங்க்குக்கும் ஒரு டேப்புக்கும் இருக்கிற உறவை போல எந்த நேரத்துலையும் அதை நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கட்டும், நான் கொடுத்து கொண்டே இருப்பேன், சலிக்காமல் கொடுப்பேன். அது கேட்ட சகிப்புத்தன்மை, அது கேட்ட கிருபை எனக்கு மாத்திரம் வேணும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை. கிறிஸ்தவத்தை வாழ்க்கையில் அனுபவிக்காத வரைக்கும், கிறிஸ்தவத்தை மதமாய் பார்க்கிற வரைக்கும் கிறிஸ்துவை ஒருத்த நாள் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் எத்தனை வருஷம் கிறிஸ்தவனாக இருந்தாலும் இயேசுவை வாழ்க்கையில் கண்டுபிடிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. வீட்டில் போய் தியானிங்க, வசனங்கள்லாம் எடுத்து வைத்து, ஆண்டவரே என்னோடு பேசினீர், நான் இன்னும் எந்தெந்த காரியத்தில் அன்பை கொண்டு போய் வச்சுருக்கேன்னு தெரியலை, தவறான இடங்களில் அன்பை வைத்திருக்கிறேன், நான் மறுபடியும் எடுக்க எனக்கு உதவி செய்ய கிருபை கொடுங்க, அன்பை உங்கள் மேலே வைக்கிறேன், மற்றவங்களிடத்தில் அன்பை காட்டுறேன். ஒரு செடி எப்படி தன்னுடைய கனியை கிளைகள் மூலமாக, கொடிகள் மூலமாக கொடுக்கிறதோ, கொடிகள் இல்லாமல், கிளைகள் இல்லாமல் கனிகள் உருவாகாதோ, அதே போல் அவரும் நானும் இணைந்தால்தான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக நன்மையாக இருக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லா மரங்கள்லேயும் கிளைகளில் தான் என்ன இருக்கும்? ஆமாம், கிளைகள் கொடுக்கப்பட்டதே கனிகளை தாங்குவதற்கு, கனி கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா. நம்மளெல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் எல்லாரும் கொடிகள்ன்ட்டாரு. நம்ம எல்லாருமே கொடிகளாகவும், நம்ம எல்லாருமே கனி கொடுக்கிற கிளைகளாகவும் இருந்தால் நாமும் சந்தோஷமாக இருக்க முடியும், பிறரையும் சந்தோஷப்படுத்த முடியும். நம்மளை காயப்படுத்துகிறவங்க எல்லாரையுமே கிறிஸ்துவுக்குள்ளாக நேசிக்க முடியும். கிறிஸ்துவின் அன்பு உள்ளே வந்துட்டா காயங்கள் எல்லாம் முதலாவது ஆற்றப்படும், அவருடைய அன்பினாலேயே ஆற்றப்படும். காயத்தை ஏற்படுத்தினவர்கள் மேல் அன்பை காட்ட போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களை மூடுவோம்.